டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதாக தகவல்கள் வெளியான நிலையில் குடிநீர் திட்டத்துக்காக மதகு கட்டப்படுவதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கேரள அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் ரோஷி அகஸ்டின் விளக்கம் அளித்துள்ளார். கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள வட்டவடை பகுதியில் சிலந்தி ஆற்றில் குடிநீர் திட்டத்திற்காக மதகு மட்டுமே கட்டப்படுவதாக கூறினார். ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் விநியோகத்திற்காக நீரை உந்துவதற்கு வசதியாக இந்த அமைப்பை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். எனவே தமிழக அரசின் தவறாக புரிந்து கொண்டு சந்தேகிப்பதாகவும் அங்கிருந்து அமராவதி ஆற்றிற்கு தண்ணீர் செல்வதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். சிலந்தி ஆற்றில் குறுக்கே உரிய அனுமதி பெறாமல் மேற்கொள்ளப்படும் தடுப்பணை கட்டுமான பணிகளை நிறுத்துமாறு கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவது தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டவில்லை, நீரை தடுத்து உள்ளூர் மக்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக கலிங்குதான் அமைக்கப்பட்டு வருகிறது என்று கேரள அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எந்த கட்டுமானம் மேற்கொள்வதாக இருந்தாலும் உரிய அனுமதி பெற்ற பின் தான் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பாயம் தெரிவித்தது. உரிய அனுமதி ஏற்கனவே பெறப்பட்டிருந்தால் அதனை அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. அனுமதி பெறாமல் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றால் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கேரள அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.